இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோசம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தனக்கு ஒரு நாள் தீர்வையிடப் போகிறவருக்கு நான் தீர்வை இடுகிறேன் என்று பிலாத்து உணர்ந்திருந்தால் நேர்மையற்ற தீர்ப்பை அளித்திருக்க மாட்டார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த ஆண்டு புனித யோசேப்பின் ஆண்டு. புனித யோசேப்பு கூட தன் வாழ்விலே அருள் நிறைந்த அன்னை மரியாவை அவர் தீர்ப்பிட முடிவு செய்கின்றார். ஆனால் அவர் நேர்மையாளர், நீதிமான். எனவே அவர் மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகிறார். ஆனால் நம் ஆண்டவர் இதோ யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, இதோ இந்த உலகத்திலே அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள் என்பதை அந்த கனவின் வழியாக வெளிப்படுத்தியதால் இறை திருவுளத்தை உணர்ந்து கொண்டு அன்னை மரியாளை தீர்ப்பிடாமல் அவர் தன் முடிவை மாற்றிக் கொள்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எத்தனையோ நேரத்திலே எத்தனையோ நாட்கள் நாம் நீதிமான்களாக இருந்த போதிலும் கூட அநியாய தீர்ப்புகளால் நம் தாய், தந்தை, சகோதரர்கள், கணவன், மனைவியால், நண்பர்களால் தீர்ப்பிடப்படுகிறோம். அப்போது நாம் எந்த மனநிலைகள் கடந்து போகிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் புனிதர்களைப் போல நாம் வாழ்கின்ற போது எவரையும் தீர்ப்பிடாமல் இறை திருவுளம் என்னவென்று நாம் கண்டுகொள்கின்ற போது திருக்குடும்பத்தின் தலைவரான புனித யோசேப்புவை போல நாம் எவரையும் தீர்ப்பிடாமல் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக வாழ முடியும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த யோசேப்பின் ஆண்டில் எவரையும் எதற்காகவும் தீர்ப்பிடாமல் நாம் வாழ இதோ தீர்ப்பிடப்பட்ட, அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவை நோக்குவோம். இதோ அது அநியாயம் என்று தெரிந்த போதிலும் கூட இந்த அநியாய தீர்ப்பை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். இறை திருவுளம் என்ன என்பதை நம் ஆண்டவர் இயேசு புரிந்து கொண்டார். அதே போல நாமும் அநியாயமாய் இதோ நாம் சகோதர சகோதரர்களால் தீர்ப்பிடப்படுகிற போது இயேசுவை போல், புனித யோசேப்புவை போல் அதை ஏற்றுக்கொள்வோம். ஒருபோதும் நாம் ஆண்டவர் இயேசுவை போல் அல்லது நாம் புனித யோசேப்புவை போல் எவரையும் எதற்காகவும் தீர்ப்பிடாமல் இருக்க வர வேண்டுவோம். சேர்ந்து துதிப்போம். அநியாய தீர்வை பெற்ற இயேசுவே, இயேசுவை போல நாங்களும் ஒருபோதும் யாருக்கும் அநீதியாக தீர்ப்பிடாமல் வாழ வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை பெறுவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோசம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். கடவுள் என்பதற்காக இயேசுவுக்கு சிலுவை இல்லாமல் போகவில்லை. சிலுவைதான் மகிமை, சிலுவைதான் மாட்சிமை. சிலுவை அவமானத்தின் சின்னம் என்றாலும் அந்த அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையின் வழியாகத்தான் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். சாவே, ஒரு வெற்றி எங்கே?
சாவே உன் கொடுத்து எங்கே என்று சொல்லி சிலுவையின் வழியாகத்தான் சாவுக்கு சாவுமணி அடித்தார். எனவேதான் என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அது மட்டுமல்ல, சிலுவை இல்லாமல் மாநில மகன் பாதைகள் பட வேண்டும், இதோ மக்களால் இகழ்ந்து தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னபோது புனித பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் என்று சொன்னபோது நம் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னார். சிலுவையை விரும்பாதவர்கள் சாத்தானுக்கு அடிமைகள், சிலுவையை ஏற்காதவர்கள் சாத்தானின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பாதவர்கள். சிலுவைதான் பாவத்தையும் இதோ இந்த உலகத்திலே நாம் இழந்து போன அருளையும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிற சின்னம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, முதலிலே பேதுரு சிலுவை வேண்டாம், வேண்டவே வேண்டாம், ஆண்டவரே இயேசுவே உமக்கு இது வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அந்த சிலுவையின் பொருளை, சிலுவையின் மகத்துவத்தை அவர் எப்பொழுது அறிந்தாரோ புரிந்தாரோ அப்போதுதான் இயேசுவின் மகிமையை கண்டார். எனவே தான் புனித பேதுரு இயேசுவின் நற்செய்தியை போதித்ததற்காக சிலுவையிலே அறைந்து கொள்ளப்பட அவரும் தீர்வையிடப்படுகிறார். அப்போது பேதுரு சொன்னார், என் ஆண்டவர் இயேசு சுமந்த சிலுவையை நான் சுமக்க நான் அருளதை பெற்றவர், எனவே என்னை தலைமையாக அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சிலுவை மரணத்தை, சிலுவையை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். நினைத்தான் திருச்சபை என்ற பாறையின் முதல் திருத்தந்தையாக புனித பேதுரு நம் ஆண்டவர் இயேசுவால் உயர்த்தப்பட்டார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில், அன்பிய வாழ்வில், இந்த 10 சமூக வாழ்வில் சிலுவைகள் உங்களுக்கு சுமத்தப்படுகிறதா? வாழ்க்கையிலே கணவன், மனைவி, தாய், தந்தை, உறவுகள் மத்தியிலே பலவிதமான சுமைகள் உன் மீது சுமத்தப்படுகிறதா? அந்த சிலுவையாகிய துன்பங்களை பேதுருவை போல் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அன்றுதான் இயேசுவின் அரசை கட்டி எழுப்ப ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது சிலுவையை கண்டு பயந்து ஓடுகின்ற வாழ்வு அல்ல, மாறாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு நாம் சிலுவையின் வழியில் மகத்துவத்தை, மாட்சியை பெற நம் ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். எண்ணற்ற புனிதர்கள் இன்று உயிரில் இதோ உயிரோடு அல்லது உடல் அழியாத புனிதர்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ புனிதர்கள் இந்த சிலுவைகளை ஏற்றுக்கொண்டதால் தான் இன்றும் அழியாத உடல்களோடு இயேசுவுக்கு சார்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புனித பியோ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காயங்களை பெற்றுக்கொண்ட தந்தை பியோ அவர்கள் இந்த அழியாத உடலோடு இருக்கிறார் என்றால் அவர் தனக்கு கடவுள் கொடுத்த சிலுவையை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதால் தான். என் அன்பு மகனே, மகளே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அந்த சிலுவையை சுமந்து செல்கிறீர்களோ, அன்றுதான் நீங்கள் இயேசு விரும்புகின்ற ஒரு மகனாக மகளாக வாழ முடியும், நீங்கள் புனித நிலைக்கு உயர முடியும். எனவே சிந்திப்போம், சிலுவையின் வழியாக மாட்சிமையை, மகிமையை காண முயற்சி செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம், எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, பேதுருவை போல நாங்களும் சிலுவையின் மறைபொருளை உணர்ந்து சிலுவையின் வழியாக மாட்சி பெற அருள்தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாடுவார்களாக. ஆமென். Thank you.
பார்த்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோசம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். அவரை போல்தான் நாமும் பல நிலைகளில் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுகிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்திய தேசத்திலே நற்செய்தியை போதிக்க வந்த புனித சவேரியா இன்னும் கோவாவிலே அழியாத உடலோடு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை போல்தான் சாதாரண குடும்பத்திலே, அதுவும் காலம் செல்ல செல்ல அந்த குடும்பம் ஒரு பணக்கார குடும்பமாக மாறுகிறது. இந்த பணக்கார குடும்பத்திலே அவர் நன்றாக படிக்கிறார். பணக்கார மோகத்திலே அவர் இஷ்டம் போல் வாழ்கிறார். அவர் இந்த உலகத்தின் எல்லா ஆசைகளையும் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதோ மற்ற புனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் அவருடைய மனதில் ஏறவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், விவிலிய வசனங்கள் அவருடைய மனதிற்குள் செல்லவில்லை. நம்மை போல்தான் அவரும் திருப்பலிக்கு செல்வார், ஞாயிறு திருப்பலிக்கு செல்வார், குடும்ப ஜெபமாலையில் பங்கெடுப்பார். ஆனால் அவரும் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாகத்தான் வாழ்கிறார். ஆனால் என்று அவர் கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைய தினத்திலிருந்து நாம் இயேசுவின் நற்செய்தியை என் தேசத்தில் அல்ல, என் மக்களுக்கு அல்ல, நான் வெளிநாட்டிற்கு செல்லுவேன், இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன் என்று இந்த உலக வாழ்க்கையை கடந்து தன்னுடைய பணக்கார வாழ்வு, அந்த குடிவெறி, உலக ஆசைகள் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு என் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வேன், என் ஆன்மாவை நான் அழியாமல் பாதுகாப்பேன், உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் இந்த பாவத்திற்கும் சாத்தானிற்கும் அடிமையாகிவிடக் கூடாது. ஆகவே நானும் என் தேசத்தை விட்டு, என் இனத்தை விட்டு, என் மொழியை விட்டு நான் இந்திய தேசத்திற்கு செல்வேன் என்று சொல்லி கடல் பயணம் செய்து இந்திய தேசத்திற்கு வந்து மொழி தெரியாமல் மொழியை தெரிந்து கொண்டு எத்தனையோ ஆன்மாக்களை ஆண்டவர் இயேசுவின் பாதத்திற்கு அழைத்து வந்தார். பட்டினி கிடந்தார். இதோ உடல் ஆசைகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார். ஆடம்பர வாழ்க்கையை தூக்கி எறிந்தார். இளைய பருவத்திலே அவரும் குடிக்கு அடிமை, உலக ஆபாசங்களுக்கு அடிமை, விபச்சாரத்திற்கு அடிமையாக வாழ்ந்த போதிலும் கூட அந்த பாவங்கள் அழிவை கொடுக்கும், ஆன்மாவை அழித்துவிடும் என்ற உணர்வை அவர் என்று பெற்றுக் கொண்டாரோ அன்றே என் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி உலக ஆடம்பரங்களை, உலக இச்சைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் ஆண்டவர் இயேசுவுக்காக தேசத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, தாய் தந்தையை விட்டுவிட்டு இந்திய தேசத்திற்கு வந்தார். எனவே தான் அறிவித்த அந்த இறை வார்த்தை, தான் கொண்டாடிய அந்த திவ்ய நற்கருணையினால் அவர் வளம் பெற்றார். இன்னும் அழியாத உடலோடு அவர் சான்று பகர்கிறார். என் அன்பு மகனே, மகளே, இதோ நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அழியாத உடலோடு ஆண்டவருக்கு சான்று பகரத்தான் இறைவன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். திருமுழுக்கை கொடுத்து திவ்ய நற்கருணை வழியாக நம்மை சுகப்படுத்த, சுத்தமாக்க, தூய வாழ்வு வாழ அழைக்கின்றார். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்த போதிலும் இந்த உலகத்திற்கு, உலக ஆசைகளுக்கு, குடிவரிக்கு, ஆபாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த தவக்காலத்திலாவது என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் உடல் ஆபாசத்திற்கு அல்ல, இந்த உலக இச்சைகளுக்கு அல்ல, இந்த உலகத்தின் அழிவிற்கு அல்ல, என் ஆண்டவர் இயேசுவுக்கே சொந்தம். நீ பாவத்திற்கு அடிமையாய் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாயா? இன்று இயேசுவோடு எழுவாயா? புனித சவேரியாரை போல பாவத்தை தூக்கி எரித்துவிட்டு புனித வாழ்வு வாழ நாமும் நம்மையும், நம் குடும்பங்களையும், நம் உடலையும் ஒப்புக் கொடுப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். விழுந்தாலும் மீண்டும் எழுந்த இயேசுவே, நானும் என் வாழ்வில் அடிக்கடி விழுந்து போகிற பாவத்திலிருந்து
மீண்டும் எழ வரந்தாலும் இயேசுவே ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசி ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார்களாக. ஆமென். ஆண்டவர் இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். தான் வளர்த்த மகன் அநியாயமாய் தீர்ப்பிடப்பட்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு இதோ வீதியிலே சிலுவையை சுமந்து கொண்டு வருவதை பார்க்கிற அன்னை மரியாள் மனதுருகி இதோ அன்று தன் மகனை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது சிமியோன் சொன்னார், உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் நினைத்து பார்த்து இதோ கல்லாடி தடுமாறி விழுந்து எழுந்து கல்வாரியை நோக்கிய பயணத்திலே தன் மகனை இறைவனுடைய திட்டம் இதுதான், சிலுவையின் வழியாக இதோ இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்க வந்த இறைவனின் செம்மறி, இதோ நானும் இந்த சிலுவை பயணத்தில் பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாள் தன் மகனை சந்தித்து இதோ ஆறுதல் படுத்துகின்றார். இறை திட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். அன்று மட்டுமல்ல, இன்றைய நாட்களிலும் கூட எத்தனையோ இடங்களில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து பாவிகளுக்காக பிரியுங்கள், மனம் மாறுங்கள். இதோ யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமணத்திலே சொன்னது போல இதோ அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி இதோ காட்சி கொடுக்கின்றார். லூர்து நகர், பாத்திமா, இதோ நாம் வாழ்கிற தமிழகத்திலே வேளாங்கண்ணி என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை மரியாள் அவ்வப்போது காட்சி கொடுத்து இதோ இந்த உலக மக்கள் பாவத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லி இதோ இந்த உலக மக்களுக்காக பரிந்துரை செய்பவர் தான் அன்னை மரியாள். இந்த எத்தனையோ கத்தோலிக்க குடும்பங்கள் சிவமாலையை பிடிக்காமல் அன்னையின் வழியில் இதோ புனித வழியில் வாழாமல் பல சபைகளை நாடி தேடி ஓடுகிறார்கள். இதோ இன்றைய நாளிலும் கூட இந்த லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த காட்சியை 18 முறை கண்ட புனித பெர்னடெட் அழியாத உடலோடு என்று இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அன்னையின் வழியாக செல்கிறார்களோ நிச்சயமாய் அவர்கள் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பதைத்தான் புனித பெனதந்தோர் தன் சிவத்தில் வெளிப்படுத்துகின்றார். புனித ஆசீர்வாதப்பதற்கு அன்னை மரியாளுடைய காட்சி இப்படித்தான் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகத்திலே உம்மை நாடி வணங்கும் நரரெல்லாம் கேளிரே என்று சொல்லுகிறார். ஆகவே அன்னையின் வழியாக செபிக்கிற குடும்பங்கள், சிவமாலையை செபிக்கிற குடும்பங்கள், அன்னையின் வழியாக பாவத்தை ஒப்புக் கொடுத்து பரிகாரம் செய்கின்ற குடும்பங்கள் ஒருபோதும் அழியாது. இன்று எத்தனையோ குடும்பங்கள் சீரியல், சினிமா, கிரிக்கெட், இந்த உலகத்தின் சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் இவற்றில் மூழ்கி விடுகிறோம். ஆபாச காட்சிகளுக்கு நாம் அமிழ்ந்து போகிறோம். ஆனால் இன்று அன்னை மரியாளை காட்சியில் கண்ட பெர்னடெட் அழியாத உடலோடு அவர் வாழ்ந்தார்.
அன்னை மரியாள் வழியாக இதோ பாவிகளுக்காக தெரிவித்து பரிகாரங்கள் செய்து இதோ இன்று அழியாத உடலோடு இருக்கிற புனித பெர்னார்ட் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவர் இயேசுவை காண்கிறாயா? ஜெபத்திலே, திருப்பலி வழியாக, விவிலியம் வாசிப்பதன் வழியாக, அன்பியத்தில் பங்கெடுப்பதன் வழியாக, நீ பயன்படுத்துகிற உன்னுடைய கைபேசி இணையதளம் வழியாக எத்தனையோ வழிகளிலே ஆண்டவர் உன்னோடு பேச வருகிறார். ஆனால் அந்த ஆண்டவருடைய காட்சியை காணாமல் இந்த உலகத்தின் காட்சிகளை, இந்த உலகத்தின் ஆபாசங்களை, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு உன் உறுப்புகளை, உன் சிந்தனையை நீ ஒப்புக் கொடுக்கிறாயா? அல்லது அழிவின் பாதையிலே நீ சென்று கொண்டிருக்கிறாயா? என்றாவது நாம் முடிவெடுப்போம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தில் தந்தை, தாய், பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்த்து நாங்கள் குடும்ப ஜெபமாலையை சொல்லுவோம். குடும்பத்திலே விவிலியம் வாசிப்போம், அன்பியத்திலே பங்கெடுப்போம். குடும்பமாய் இயேசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் உமக்கே செவி சாய்ப்போம் என்று சொல்லி அன்னையின் வழியில் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பமும் சாத்தானுக்கு அடிமையாகாது, பாவத்திற்கு அடிமையாகாமல் இன்று நாம் மோட்சத்தின் வாயிலை அல்லது மோட்சத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அன்னை மரியாள் நமக்கு பரிந்து பேசுவார்கள். ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அன்னையை பார்ப்போம், அன்னையை காட்சியில் காண்போம், அன்னையின் வழியாக ஜெபித்து நாம் புனித வாழ்வு வாழ நாம் அன்னையின் வழியாக ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாவே, சிலுவை பயணத்தில் உம் மகன் இயேசுவை கண்டு அவரது சிலுவை பயணத்தில் பங்கெடுத்தீரே. நாங்களும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கிற போது அதற்காக பரிகாரம் செய்து புனித வாழ்வு வாழ அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசி ஆத்துமாக்கள் இறைவ இரக்கத்தினால் நித்திய அமைதி அடைவார்களாக. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகின்றார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் சீமோன் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் இதோ இயேசுவுக்கு அவர் உதவி செய்கின்றார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பல புனிதர்கள் சிறு சிறு காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். பிள்ளை குழந்தை தெரசம்மா எந்த சிறிய காரியங்கள் செய்தாலும், ஒரு சிறிய பரிகாரம் செய்தாலும் என் ஆண்டவர் இயேசுவுக்காகவே நான் செய்கின்றேன் என்று சொல்லி வாழ்ந்தவள் தான் புனித குழந்தை தெரசம்மா. நம்முடைய வழிப்பயணத்தின் பாதுகாவலராம் புனித கிறிஸ்டோபர் இதோ காற்றை கடக்க இதோ வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்தார். ஒரு நாள் அவருடைய கோயிலே இயேசுவும் பயணம் செய்கின்றார். புனித மார்ட்டின் தேபோரஸ் இதோ குளிரில் நடுங்கிய பலருக்கு தன் போர்வையை கொடுத்ததால் ஒரு நாள் இயேசுவே அவருக்கு காட்சி கொடுக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்மை சுற்றி எத்தனையோ நபர்கள் உணவில்லாமல், உடையில்லாமல்,
படிக்க வசதி இல்லாமல், வாழ வழி இல்லாமல் அவர்கள் வாழ்கிற போது அவர்களை கண்டும் நாம் காணாமல் சென்று கொண்டுதான் இருக்கிறோம். அந்த நிலையில் நாமும் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்தவர் என்றால் ஏழைகளுக்கு இறங்குபவன் தான் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு உதவுகின்றோமோ அப்போதும் நாமும் நடமாடுகின்ற புனிதர்கள் தான். அதற்கு நமக்கு மாபெரும் எடுத்துக்காட்டு இதோ கொல்கத்தாவில் வாழ்ந்த புனித அன்னை தெரசா. இதோ வீதியோரங்களில் கடந்த எல்லாருக்கும் இதோ ஜாதி மதம் இனம் காணாமல் உதவி செய்தவர் தான், ஒரு நடமாடும் புனிதையாக வாழ்ந்தவர் தான் அன்னை தெரசா. இதோ அவளும் ஒரு கிறிஸ்தவர் தான், நாமும் கிறிஸ்தவர்கள் தான். இதோ யாரெல்லாம் உதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கின்ற போது நீங்களும் நானும் நடமாடுகின்ற புனிதர்களாக வாழ முடியும். இந்த தவக்காலத்திலாவது நாம் ஒவ்வொருவரும் நடமாடுகின்ற புனிதர்களாக மாற இயேசுவிடம் வர வேண்டி சொல்லிப்போம். சேர்ந்து சொல்லுவோம். சின்னம் சேரு சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன இயேசுவே, உதவியில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கைமாறு எதிர்பாராமல் உதவி செய்கின்ற மனதை காலும். ஆமென். எங்களுடைய இரக்கமாயிரம் இயேசுவே, எங்களுடைய இரக்கமாயிரம். இறந்த விசுவாசி ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பெறுவார்களாக. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திருப்பாடல் 34:5 நாம் வாசிக்கின்றோம். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் எழுந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் எழுந்தனர். இந்த சிறுமி, இந்த வாலிப மகள் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கு ஓடோடி போனார். எத்தனையோ கட்டுப்பாடுகள் அந்த யூத சமுதாயத்திலே யாருடைய கட்டுப்பாட்டையும் அவள் ஏற்காமல் என் ஆண்டவரை பார்ப்பேன், என் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பேன். இந்த அன்பு முகம், அருளின் முகம் போற வழியில் இருக்கிறது. இந்த வீரர்கள் தடுத்தாலும், சமூகம் தடுத்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவை நான் பார்ப்பேன் என்று சொல்லி வெரோனிகாள் இதோ இயேசுவிடம் முன்னேறுகின்றார். இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். இயேசுவும் தன் முகத்தை பரிசாய் கொடுக்கின்றார். எபிரேயர்களுடைய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். இதோ தூய்மையான மனதோடு நாம் வாழ்கிற போது அவரது முகத்தை நாம் காண முடியும். எனவேதான் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்த வெரோனிகாள் எல்லா தடைகளையும் தாண்டி இயேசுவை காண்கின்றார். இயேசுவின் முகத்தை பரிசாய் பெறுகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நாமும் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்கிற போது இயேசுவின் முகத்தை காண முடியும். அதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான புனித மரிய பௌஸ்தினா, தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த புனித மரிய பௌஸ்தினாவுக்கு இரக்கத்தின் ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அருளின் கதிர்களை புனித பௌஸ்தினாவுக்கு அவர் வெளிப்படுத்தினார். நாம் தூய்மையான வாழ்வு வாழ்கிற போது நிச்சயம் இயேசுவின் முகத்தை காண முடியும். கல்வாரி திருப்பலியிலே அப்பத்தை பிடுகிற போதெல்லாம்
அன்று எம்மாவூர் சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டது போல நாமும் கண்டுகொள்ள முடியும். இதோ ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இயேசுவை காண முடிகிறதா? ஏழைகள் மத்தியில் இயேசுவை காண முடிகிறதா? உன் குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் உன்னால் இயேசுவை காண முடிகிறதா? அப்படி காண முடியவில்லை என்றால் நீ பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ என்று புனித வாழ்கிறாயோ அப்போது எல்லா முகங்களிலும் நீ இயேசுவை காண முடியும். அருள் சாதனங்களில் இயேசுவை காண முடியும். நீ செபிக்கிற போதெல்லாம் இயேசு உனக்கு காட்சி கொடுப்பார். இயேசுவை காண, இயேசுவின் முகத்தை காண, புனித வாழ்வு வாழ நீ கையாளா? சிந்திப்போம், சேர்ந்து செபிப்போம். என் அன்பு இயேசுவே, வெரோனிகாவுக்கு உன் முகத்தையே பரிசாக தந்தீரே. நானும் புனித வாழ்வு வாழ்ந்து உன் முகத்தை காண அருள்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசி ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திரை பாக்கியடைவார்களாக. ஆமென். இயேசு இரண்டாம் முறையால் தரையில் குப்பர விடுகின்றார். திருப்பாடு 51 இறைவசனம் 4. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உன் தண்டனை தீர்ப்பில் என் மாசற்றவராய் விளங்குகின்றேன். மாசற்ற வாழ்ந்த இயேசுவும் இரண்டாம் முறை தரையில் குப்பர விடுகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ அகுஸ்தீனா இயேசுவினுடைய மறைபொருட்களை, விசுவாசத்தின் மறைபொருட்களை, மூவொரு இறைவனுடைய மறை விசுவாசத்தை பல புத்தகங்கள் வடிவிலே இறையியல் தத்துவங்களை எழுதியவர் தான் இந்த அகுஸ்தீனா. ஆனால் அவர் தன்னுடைய வாலிப வயதில் அவர் பெரும் பாதியார். எத்தனையோ முறை அவர் பாவத்திலே வாழ்ந்து வந்தார். அவர் குடிக்கு அடிமை, அவர் விபச்சாரத்திற்கு அடிமை. ஏன் பெற்றெடுத்த தாயை கூட இச்சையோடு பார்த்தவர்தான் புனித அகுஸ்தீனா. இப்படி பாவ வாழ்க்கை வாழ்ந்த புனித அகுஸ்தீனாவிற்காக ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு அவருடைய தாய் கண்ணீரோடு செபிக்கின்றார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஜெபத்தின் விளைவாக அந்த வாஞ்சையுள்ள ஜெபத்தை, ஆழமுள்ள ஜெபத்தை, அந்த கண்ணீரின் ஜெபத்தை, ஏதோ எத்தனையோ நாட்கள் நோன்பிலிருந்து அழுது மன்றாடி அந்த தாய் புனித அகுஸ்தீனருக்காக செபித்தால் அந்த ஜெபத்தின் விளைவாக அகுஸ்தீனார் மனமாற்றம் அடைந்தார். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் குடிக்கும் விபச்சாரத்திற்கும் இந்த உலக பாவங்களுக்கும் அடிமையாய் வாழ்ந்த புனித அகுஸ்தீனார் தன் தாயின் அயராத ஜெபத்தினார், கண்ணீரின் ஜெபத்தினார் மனமாற்றம் அடைகின்றார். துறவற வாழ்க்கையை தொடர்கின்றார். நல்ல துறவியாக இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு மறை பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னத புனிதராக இன்று திருச்சபையை பாராட்டுகின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒவ்வொரு தவக்காலத்திலும் நாம் திருவுடை அணிந்து கொள்கிறோம், ஜெபமாலையை அணிந்து கொள்கிறோம். அசைவ உணவுகளை தவிர்த்து இதோ நாம் இந்த தவக்காலத்தை நாம் தொடர்கின்றோம்.
ஆனால் தவக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் மீண்டும் பாவ வாழ்க்கைக்குள் நாம் நடந்து போகிறோம். இன்று ஆண்டவர் அழைக்கின்றார், 2021ஆம் ஆண்டில் நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அது கடவுளுடைய கிருபை. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பணம் படைத்தவர்கள், கோடீஸ்வரர்கள் கொரோனா தொற்று வியாதியில என்று இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் இந்த நிலையிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது கடவுள் கொடுத்த கிருபை. மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இந்த கொடிய வியாதிகள், இந்த உலகத்தினுடைய அழிவுகளிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நீ புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமா? இந்த ஆண்டாவது 2021ஆம் ஆண்டாவது உன் பாவத்திலிருந்து நீ மீண்டும் எழுந்து வா. உன் குடி, உன் விபச்சாரம், உன் தீய வாழ்க்கை, உன் கட்டுப்பாடற்ற சிந்தனைகள், உன் அடக்கமற்ற உடை, அடக்கமற்ற வாழ்க்கை, இவற்றிலிருந்து நீ மீண்டும் எழுந்து வந்தால்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், புனிதர்கள் கூட்டத்தில் நீயும் இடம்பெற முடியும். இந்த அகஸ்தினார் ஜெபத்தின் வழியாக அவர் மனமாற்றம் அடைந்தார். குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி இதோ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு, ஆபாசங்களுக்கு, குடிவெறிக்கு அடிமையா இன்றிலிருந்து மண்டியிட்டு செடியுங்கள், கண்ணீரோடு செடியுங்கள், உபவாசம் இருந்து செடியுங்கள். நிச்சயமாய் இந்த அடிமை கணவனிலிருந்து உங்கள் குடும்பம் மீண்டும் எழுந்து வரும். ஆகவே புனித அகஸ்தினாரை போல அடிமை கணத்திலிருந்து மீண்டும் எழுந்து புனித வாழ்வு வாழ நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் எனக்காக எழுந்தவரே, நான் அடிக்கடி விழுந்து போகிற பாவத்திலிருந்து மீண்டும் எழ அருள்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசி ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஆண்டவர் இயேசு யூத பெண்களுக்கு ஆறுதல் அறிவுரை சொல்லுகின்றார். பச்சை மரத்துக்கு இப்படி என்றால் பட்ட மரத்துக்கு எப்படி என்றது ஆறுதலாம் அறிவுரையா? அறிவுரைத்தான். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கபிரியேல் தூதரின் அறிவுரையை கேட்டதால் தான் அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக மாறினார். கனவில் நம் ஆண்டவருடைய அறிவுரையை கேட்டதால் தான் புனித யோசேப்பு திருக்குடும்பத்திற்கு தலைவரானார். இதோ கனவில் எச்சரிக்கப்பட்டு எகிப்து தேசம் சென்று மீண்டுமாய் திருக்குடும்பத்தை கலிலேயாவுக்கு நாசரேத்திற்கு அழைத்து வந்து இதோ இறுதி வரை திருக்குடும்பத்தின் காவலராம், உழைப்பாளர்களுக்கு காவலராம், துறவிகளுக்கு காவலராம், இதோ பல நிலைகளில் இருப்போருக்கு காவலராக புனித யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இந்த புனித யோசேப்பின் ஆண்டில் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவுரையாக சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தை நம்மை கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேராக்குவதற்கும், நேர்மையான வழியில், தூய்மையான வழியில் நம்மை நடத்துவதற்கு அந்த வார்த்தை நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த யோசேப்பின் ஆண்டிலாவது நாம் விவிலியத்தை எடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம். அந்த வார்த்தையின் வழியில்
ஆண்டவருடைய வசனத்தின் வழியில் நாம் வாழ்கிற போது நிச்சயம் நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் யோசேப்புவை போல் நாம் நீதிமான்களாய் நாம் வாழ முடியும். நீதிமான்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான்கள் ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை. நீங்களும் நானும் நீதிமான்களை போல் யோசேப்புவை போல் ஆண்டவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்கிற போது நாம் திருக்குடும்பத்தின் தலைவரால் யோசேப்புவை போல் நாம் மாற முடியும். ஆகவே இறைவனுடைய அறிவுரையை இறை வார்த்தையின் வழியால் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க அதன்படி நடக்க வர வேண்டி ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது வார்த்தையின் வழியில் நாங்களும் நடந்து புனித வாழ்வு வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மனித விசுவாசி ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை அடைவார்களாக. ஆமென். இயேசு மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகின்றார். வாழ்க்கையில் அடிக்கடி விழுதல் வரும் என்பதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 9ஆம் நிலையில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பு மகனே, அன்பு மகளே, புனித மரிய மகதலாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தவள், இந்த குடும்பத்திலிருந்து விரட்டப்பட்டவள், அந்த ரோமை வீரர்களோடு ஏன் அரசவையிலே ஒரு உன்னத விபச்சாரியாக விபச்சாரத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு இந்த உலக ஆசைகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு வாழ்ந்ததுதான் புனித மரிய மகதலா. இந்த உலகத்திலே மனிதர்கள் தன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த உடல் ஆசைக்காக மட்டும்தான் தன்னை பயன்படுத்துகிறார்கள். உண்மையான அன்பு எந்த மனிதனிடத்திலும் கிடையாது. ஏன் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ள அவள் செல்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவள் இயேசுவால் மீட்டெடுக்கப்படுகின்றார், இயேசுவால் தொடப்படுகின்றார், இயேசுவால் மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அழுது அழுது தன்னுடைய கண்ணீரால் பாதத்தை துடைத்து கூந்தலால் அந்த பாதத்தை துடைக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் தான் அவள் எப்பொழுது இயேசுவை கண்டாலோ, இயேசுவிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டாலோ, அன்றைய தினத்திலிருந்து பாவத்தை விட்டால், இயேசுவை பின்தொடர்ந்தால், இயேசுவுக்காகவே அவள் வாழ்ந்தார். சரித்திரம் சொல்லுகிறது, உயிர்த்த இயேசுவை முதலாக அவளே கண்டார். அவள் பெரும் பாவியாக இருந்த போதிலும் கூட, மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்த போதிலும் கூட, அவள் இயேசுவால் தொடப்பட்டு இயேசுவால் மன்னிப்பை பெற்றுக் கொண்டு தன் வாழ்வை மாற்றினாள். வாழ்வை மாற்றி அவள் தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு ஒரு குகையிலே வாழ்கின்றார், தவ வாழ்க்கை வாழ்கின்றார். இயேசுவோடு இணைந்து அவள் மறிக்கின்றார். இன்று புனிதர் கூட்டத்திலே இதோ இந்த உலகத்தின் போதைகளுக்கு, குடிக்கு, விபச்சாரத்திற்கு, உலக அடிமைத்தனங்களிலிருந்து எழ முடியாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான புனிதையால் இந்த மகதலா மரியாள் நமக்கு இருக்கின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த உலகத்தின் பாவ கட்டுகளுக்கு, இந்த உலகத்தின் சாபத்திலே நீ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றே இப்பொழுதே நீ முடிவெடு. அந்த மரிய மகதலாவை போல இந்த உலகத்தின் பாவத்திற்கு நீ அடிமையா அல்லது சாபத்திற்கு நீ அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
உன் குடும்பத்திலே உன்னால் எழ முடியவில்லையா? உன் குடும்பம் எழ முடியவில்லையா? உன் குடும்பம் தலைமுறை ஆசீர்வாதங்களை காண முடியவில்லையா? வழி வழியாய் இதோ சாபத்திற்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றே முடிவெடுப்போம். இதோ நான் சாபத்திலே பாவத்திலே வாழ்ந்து இதோ நான் நரகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேனா? அல்லது இந்த 2021ஆம் ஆண்டிலே இந்த தவக்காலத்திலே நான் புனித மரியா மகதலேனாவை போல என் பாவத்தை இன்றோடு இப்பொழுது நான் விட்டு விடுவேன். நான் எழுவேன், இயேசுவை சந்திப்பேன், இயேசுவோடு நடப்பேன், என் வாழ்வின் இறுதி மூச்சு வரை நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று நான் முடிவெடுத்தால் நிச்சயம் உனக்காக எனக்காக விண்ணகம் திறக்கப்படும். தூய ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்வார். இயேசுவின் இரத்தத்தால் நாம் புதிய வாழ்வுக்குள் கடந்து செல்வோம். இப்படி மரியா மகதலேனா இயேசுவை கண்டார், புதிய வாழ்க்கைக்குள் கடந்து போனார். நீங்களும் இயேசுவை காண தயாரா? இயேசுவோடு வாழ தயாரா? சிந்திப்போம், முடிவெடுப்போம், சேர்ந்து பிடிப்போம். அன்பு இயேசுவே, மீண்டும் மீண்டும் விழுந்த போதிலும் எழுந்து என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் எழ அருள் தருபவரே, என் வாழ்வில் மீண்டும் மீண்டும் அடிக்கடி நான் தவறுகின்ற பாவத்திலிருந்து எழுந்து புனித மரியா மகதலேனாவை போல என் இறுதி மூச்சு வரை உமக்காகவே வாழ வளர்ந்தாலும் இயேசுவே. ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். விசுவாசி ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இடைப்படுவதாக. ஆமென். ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றிருந்த தோற்றம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் ஆடை உரியப்படுகிறது. ஆடை பெற்றோர் கேட்டவுடன் ஆடையை கொடுத்தவர் இதோ ஆடை இழந்து நிற்கிறார். ஆனால் வாய்க்கிறவா செம்மறி. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பாவம் செய்ததால் முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் இதோ நிர்வாணத்திற்கு உள்ளாயினர். நிர்வாணம் ஆடையின்றி இருப்பது பாவத்தின் வெளிப்பாடு என்று நீங்களும் நானும் பாவம் செய்த போதெல்லாம் நிர்வாணமாய்த்தான் ஆண்டவர் பார்வையில் இருக்கிறோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தொடக்க கால திருச்சபையிலே பெற்றத்துவான் பெருசித்தம்மான் கிறிஸ்தவனாக இருந்ததற்காக அவர்கள் காட்டெருமைகள் மத்தியிலே தூக்கி எறியப்பட்டார்கள். காட்டெருமைகள் அவர்களை குத்தி கொன்ற போது தன்னுடைய ஆடைகளை அவர்கள் சரி செய்து கொடுக்கிறார்கள். எந்த விதத்திலும் நான் கற்புக்கு விரோதமாக இதோ என் உடலையும் என் உடல் உறுப்புகளையும் நான் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கு ஒப்புக்கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த காட்டு எருமைகள் என்னை குத்தி என்னை கொலை செய்தாலும் பரவாயில்லை, நான் என் உடைகளை சரி செய்து கொள்வேன் என்று தன் உடைகளை சரி செய்து கொண்டு ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் தான் பெற்றத்துவா பெருசித்தம்மாள். அது மட்டுமல்ல, புனித மரியை குழந்தையை பற்றி நாம் வாசித்திருப்போம். இதோ அந்த மரியை குழந்தையின் மீது இச்சை கொண்டு அவளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய
16-17 முறை கத்தியால் குத்திய போதும் கூட நான் ஒருபோதும் அவருடைய ஆசைக்கு இணங்க மாட்டேன் என்று சொல்லி கருப்போடு வாழ்ந்து ஏதோ ரத்த சாட்சியாய் மறித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் புனித மரியை குழந்தை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகள் தன்னுடைய உடைகளால் நடத்தையால் ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஊடகங்களில் ஏதோ நம்முடைய உருவங்களை நாம் பிறர் பார்க்கும்படி எத்தனையோ விதமான தேசித்தனங்களுக்கு நாம் உள்ளாகின்றோம். ஏதோ சினிமா, சீரியல், சமூக ஊடகத்திலே ஆபாசமான காட்சிகளை கண்டு நாமும் மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதோ இன்றைய தினத்திலே, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகள் இணையதளத்தின் வழியாகத்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இணையதளத்திலே நல்லதை விட தீமையான காரியங்கள் கொட்டி கிடக்கிறதை கண்டு கண்டு இந்த இளைய சமுதாயம் ஏன் எப்பொழுது இந்த இணையதளம் இந்த உலகத்திற்கு வந்ததோ அன்றைய தினத்தில் தான் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பல பிள்ளைகள் தவறான, அசிங்கமான, அபாசகரமான வாழ்க்கைக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் உள்ளத்தை, மனதை, உங்கள் உடலால், உடையால், எண்ணத்தால் பிறரை வஞ்சிக்கின்ற போதெல்லாம், பிறரை வசீகரப்படுத்துகின்ற போதெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நிர்வாணப்படுத்துகிறீர்கள். அவருடைய ஆடைகளை புரிந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அபாசமான வாழ்க்கை வாழ நாம் எத்தனையோ முறை உடலையால் இருந்திருப்போம். நம்முடைய உடலால், உடல் உறுப்புகளால், நம்முடைய ஆடைகளால், நம்முடைய நடத்தையால் பிறருடைய கற்புக்கு விரோதமாக, பிறருடைய கற்பை சூறையாடக்கூடிய இடத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருப்போம். இன்று ஆண்டவர் இயேசுவை நாமும் நிர்வாணப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இனியாவது ஆண்டவரை நிர்வாணப்படுத்தாமல் இருக்க உன் உள்ளத்தை மாற்றிக்கொள்வாயா? உன் உடைகளை மாற்றிக்கொள்வாயா? உன் நடத்தையை மாற்றிக்கொள்வாயா? சிந்திப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். என் அன்பு இயேசுவே, என் பாவத்திற்காய் ஆடை இழந்தவரே, ஆடம்பரங்கள் உமக்கு அறவே ஆகாதவை என்பதை நாங்கள் உணர செய்யும். ஆமென். எங்கள் பேர் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசி ஆத்மாக்கள் எங்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை சுமக்க வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம். இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு தந்தையின் திருவுளம் என்பதால் சிலுவையோடு தன்னை இணைத்துக் கொண்டார். மறு பேச்சு, எதிர்ப்பு, உணர்வுகள் எதுவும் இல்லாமல் சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். புனித பேதுரு சொல்வது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இந்த உலகத்தின் மீட்பு, இந்த உலகத்தின் இரட்சணியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே நம் பாவத்திலிருந்து விடுதலை. சாலமோனின் ஞான புத்தகத்தில் வாசிக்கிறோம், மருந்தோ பச்சிலையோ உமக்கு சுகம் கொடுத்தார், என் நாமம் என் ரத்தத்தால் உங்களுக்கு சுகம் உண்டு என்பதைத்தான்
இங்கே நம் ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் அறையப்பட்ட 5 காயங்கள் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எசையா புத்தகத்திலே முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் அவருடைய காயங்களால் நாம் குணம் பெறுகின்றோம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்று எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் மன காயங்களோடு மன கசப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை துன்புறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பேச்சால், நம்முடைய சிந்தனையால், நம்முடைய நடத்தையால் ஏதோ பிறரை நாம் துன்புறுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் 5 காயங்கள் வழியாக நம் காயங்களை, மன காயங்களை, மன கசப்புகளை மாற்ற வருகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? புனித லாரன்ஸை போல் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். புனித லாரன்ஸ் இயேசுவை பின்பற்றியதால் அவருக்கு வித்தியாசமான மரணத்தை கொடுத்தார்கள். நெருப்பெடுத்து அவரை எரித்துக் கொள்ள அவருக்கு திருப்பிட்டார்கள். அப்படியாக அவரை நெருப்பில் விட்ட போது அவர் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார். அவர் அழவில்லை. இன்று நான் என் ஆண்டவர் இயேசுவை காணப்போகிறேன். இந்த தீயோ இந்த மரணமோ இயேசுவிடமிருந்து என்னை ஒருபோதும் பிரிக்காது என்று மகிழ்ந்தவர் தான் புனித லாரன்ஸ். அந்த வீரர்களை பார்த்து, என் உடல் ஒரு பக்கம் வெந்து போயிற்று, மறுபக்கத்தை திருப்பி போடுங்கள், நான் சீக்கிரமாய் என் ஆண்டவரை காணப்போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் புனித லாரன்ஸ். நீ கிறிஸ்தவன் என்பதற்காக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறாய் என்பதற்காக, விவிலிய வார்த்தைகளை பின்பற்றுகிறாய் என்பதற்காக பலர் உங்களை காயப்படுத்தலாம், பல துன்பங்கள் உங்களை தேடி வரலாம், பல சிலுவைகளை நீங்கள் சுமக்க நேரிடலாம், ஏன் உங்கள் உயிரையே கொடுக்க உங்களுக்கு அழைப்பு வரலாம். ஆனால் புனித லாரன்ஸை போல அந்த சிலுவைகளை, துன்பங்களை, பேச்சுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இரத்த சாட்சியாய் மாறுகிற போது நீங்களும் புனித கூட்டத்திலே இடம்பெற முடியும். ஏதோ வாழ்ந்தோம், வென்றதை தின்றோம், வெளிவந்தால் சாவோம் என்று வாழ்வதை விட புனித டோமினிக் சாமியார் சொன்னார், பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொன்னார். அப்படியே வாழ்ந்தார். இன்று புனிதராக இருக்கிறார். நாம் பாவத்திற்காக இயேசு சாக போகிறார். நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாவத்திலே வாழ்ந்து அழிவை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லது பாவத்தை விட்டுவிட்டு புனிதத்தை பற்றிக் கொண்டார். இதை நாம் நிச்சயம் நிலை வாழ்வை பெறுவோம். சிந்திப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவரே, உம் காயங்களால் என் மன காயங்களால் அருள்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசி ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். என் அன்பு மகனே,
என் அன்பு மகளே, எது நல்ல மரணம்? உங்கள் பார்வையில் ஊரே திரண்டு ஜே ஜே என்று இதோ தாமரை கப்பட்டைகளோடு இந்த உலகத்திலே மரணத்தை கழுவுவதுதான் நல்ல மரணமா? இதோ புனிதர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிற நல்ல மரணம் எது என்பதை நாம் சிந்திப்போம். தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்ட புனித பேதுரு, தலை வெட்டப்பட்ட அருளானந்தர், சுடப்பட்ட தேவ சகாய பிள்ளை, ஈட்டினால் குத்தப்பட்ட தோமையார், அம்புகளால் எய்யப்பட்ட புனித செபஸ்தியார். நல்ல மரணம் என்பது யாருக்காக, எதற்காக, எப்படி இறந்தோம் என்பதில்தான் இருக்கிறது. இந்த யோசேப்பின் ஆண்டில் புனித யோசேப்பு அவருடைய மரணம் விவிலியத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நல்ல மரணத்தின் பாதுகாவலனாக திருச்சபை அவரை நியமித்திருக்கிறது. யாருக்காக, எப்படி இறக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு மரணம் என்ன என்பது புரியும். இயேசுவின் தலைமாட்டிலும் மாதாவின் கால் மாட்டிலும் இருக்க மரித்தவர் தான் புனித யோசேப்பு. தாரை கப்படைகளோடு இறந்த பணக்காரன் நரகம் சென்றார். நாய்கள் நக்கிய புற்களோடு வாழ்ந்த லாசர் மோட்சம் சென்றார். மரணத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மரணத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள்? மரணம் உங்களுக்கு வானத்தை திறக்கப் போகிறதா அல்லது நரகத்தை திறக்கப் போகிறதா? சிந்திப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். மரணத்தை என்ற இயேசுவே, உங்கள் சரணடைபவனுக்கு மரணம் என்பதுதான் வாழ்வின் தொடக்கம் என்பதை புரிந்து கொள்ள அருள்தரும் இயேசுவே. ஆமென். எங்களுக்கு இரக்கமாயிரும் இயேசுவே, எங்களுக்கு இரக்கமாயிரும். ஆத்மாக்கள் எங்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்படுவதாக. ஆமென். மாதாவின் மடியில் அன்று திருமகன் இயேசு. அன்று ஏவாள் ஒரு பழத்தை கொடுத்தால் மனிதனுக்கு சாவு வந்தது. அன்னை மரியாவின் வயிற்றில் ஒரு கனி உதித்து வாழ்வை தந்தது. மாதாவிடம் பிறந்தவர் மட்டுமே உயிர்த்தார். இயேசு அந்த மடியில் தான் சாய்ந்தார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்திலே மறைத்து புனிதனாய் உயர்த்தப்பட்டவர் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர். மாதாவின் மீது பக்தி கொண்டவர், தினந்தோறும் ஜெபமாலையை ஜெபித்து ஜெயம் பெற்றவர். அவர் இப்படியாக சொன்னார்: ஒரு கரம் என்னை சுட்டது, மறுகரம் என்னை தாங்கியது. இது அவர் சுடப்பட்ட போதிலும் கூட அன்னை மரியாவுடைய கரம் அவரை தாங்கியது. இன்றும் அழியாத உடலோடு அவர் சான்று பகர்கின்றார். புனிதர்களுக்கெல்லாம் ராக்கினி, விண்ணக மன்னக அரசி, நம் தாய் அன்னை மரியாள். அந்த மரியாவின் மடியில்தான் தலைமகன் இயேசு தலை சாய்கின்றார். அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொண்டு அன்னையின் வழியாக நாம் ஜெபிக்கிற போது நிச்சயம் அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பதைத்தான் பல புனிதர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இன்று புனிதர்கள் பலர் சாட்சியால் நமக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அன்னை மரியாவின் மீது கொண்ட பக்தி தான். புனித பியோ, திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர்,
ஜான் மரிய வியானி, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வின்சென்ட் பல்லோட்டி, இப்படி பல புனிதர்கள் இது அழியாத உடலோடு இருக்கிறார்கள் என்றால் அது மாதாவின் மீதும் நற்கருணை மீதும் விசுவாச சத்தியங்கள் மீது அவர்கள் கொண்ட பக்தி, புனித வாழ்வு அவர்கள் இன்று புனிதர் கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் நானும் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னத்தைப் போல மாதாவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வழியாக நாம் ஜெபிக்கிற போது நிச்சயம் அழியாத புனிதர்களோடு நாமும் இடம்பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்னையோடு இணைவோம். பாவிகளுக்காக நாமும் தினமும் ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பாதையாம் இயேசுவே, ஏன் எழுதிய பாதையாம் திருச்சபை மரியாளின் பிள்ளை அவலமாய் சாகாது என்று சொன்னதன் அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாடுவார்களாக. ஆமென். ஆண்டவர் இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். மனிதன் என்றால் மரணம் உண்டு, மரணம் இல்லை என்றால் மறுவாழ்வு இல்லை, விதிவிலக்கு யாருக்கும் இல்லை என காட்டத்தான் இயேசுவும் கல்லறைக்குள் மறைந்து போனார். ஆனால் எண்ணில் வாழ்பவன் இறப்பினும் வாழ்வான் என்றாரே. எனவேதான் அவர் இறந்ததும் பாதாளத்தடியில் இறங்கி அவருக்கு முன் இறந்த புண்ணிய ஆத்துமாக்களுக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி என்னோடு நீங்களும் விண்ணகத்திற்கு புறப்படுங்கள் என்றார். பாதாளத்தில் இறங்கி இதோ நாம் முன்னோர்களை விண்ணகத்திற்கு உயிர்ப்பிக்க செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அதுதான் நம் கத்தோலிக்க விசுவாசம். இன்று எத்தனையோ கல்லறைகள் மூடி கிடக்கிறது, ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எத்தனையோ புனிதருடைய கல்லறை மீண்டும் திறக்கப்பட்டது. இன்று அழியாத உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்திபேறு பெற்ற கார்லோஸ் அக்யூஸ், கடந்த ஆண்டிலே இறந்த அந்த கார்லோஸ் அக்யூஸ் இந்த அழியாத உடலோடு இத்தாலி தேசத்திலே திருச்சபையால் முத்திபேறு பெற்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். புனித எமல்டா 13 வயதிலே வாலிப வயதிலே வாழ்ந்து இறந்து போனவள் புனித எமல்டா இந்த அழியாத உடலோடு அவருடைய கல்லறை திறக்கப்பட்டு அழியாத உடல் இன்று மக்களுடைய காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. புனித சீதா இன்று எத்தனையோ புனிதர்கள் அழியாத உடலோடு இருக்கிறார்கள். அவர்கள் கல்லறைத்தான் திறக்கப்பட்டது. புனித அந்தோனியா ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்த அந்த அந்தோனியாவுடைய நாவு இன்று அழியாமல் இருக்கிறது. புனித சந்தோஷோவின் கரம் இன்று அழியாமல் இருக்கிறது. இப்படி ஏறக்குரிய நூற்றுக்கணக்கான புனிதர்கள் இன்று அழியாத உடலோடு ஆண்டவருக்கு சான்று பகர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கல்லறைகள் மட்டும்தான் மீண்டும் திறக்கப்பட்டது. அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. என் ஆண்டவர் இயேசுவை திவ்ய நற்கருணை வழியாக, விவிலிய வார்த்தைகள் வழியாக அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு உடலும் அழியாது. என்ன விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் சாகான், நித்திய சாவுக்கு ஆளாக மாட்டான் என்று சொன்ன ஆண்டவர் இன்று பல புனிதர்களை
அழியாத உடலோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, 2021 ஆண்டில் நவகாலத்தை அதிகரித்து வைத்து இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் மரணத்தை சந்திக்கிற போது இந்த உலகத்தின் கல்லறை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். உங்கள் உடல் அழியாத உடலாக ஆண்டவருக்கு சார்ந்து பகர வேண்டும். அதற்கு புனித திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரை போல, புனித எமல்டாவை போல, முத்திபேறு பெற்ற கார்லோஸ் அக்யூஸை போல நாமும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம். புனித வாழ்க்கைக்குள் கடந்து போவோம். அழியாத உடல்களோடு ஆண்டவருக்கு சார்ந்து பகர நம்முடைய கல்லறைகள் மரணத்தின் வழியாக மண்ணிலே நாம் புதைக்கப்பட்டாலும் மீண்டும் அது திறக்கப்பட வேண்டும். விண்ணகத்தை நாம் ஆதாயமாக்கிக் கொள்ள புனித பவுலியாரை போல இந்த உலக செல்வங்களை எல்லாம், இந்த உலக ஆடம்பரங்களை எல்லாம் நிச்சயம் கருதி அதை தூக்கி எரிந்துவிட்டு வாழ்வது நான் அல்ல, என் ஆண்டவர் இயேசுவே வாழ்கிறார் என்ற உன்னதமான வாழ்க்கைக்குள் கடந்து போக வர வேண்டி ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். எனக்காக மோட்சம் திறந்த இயேசுவே, அடக்க பெட்டி எங்களை முடக்கும் பெட்டி அல்ல, நல்லவர்களுக்கு அதுவே மோட்ச வாசல் என்பதை உணர செய்யும். ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசி ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே வாழ்வார்களாக. நாம் அனைவரும் எழுவோம். எழுந்து நின்று இந்த ஆண்டு இயேசுவின் ஆண்டு, யோசேப்பின் வழியாக சிலுவை பாதையை நாம் தொடங்கினோம். அந்த இயேசுவின் வழியாக நாம் அனைவரும் திருத்தந்தையுடைய பரிபூரண பலன்களை பெற்றுக் கொள்ளவும், இந்த உலகத்தை அழியாத புனித நிலைக்கு உயர்த்தப்படவும், சிறந்த புனித கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ சேர்ந்து ஜெபிப்போம். என்னுள்ளத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியும் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில்